தலைமை வழக்கறிஞர் மற்றும் அரசு வழக்கறிஞர் ஆகியோரின் பதவிகளை பிரிப்பது போன்ற பல முக்கிய சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துமாறும் அது தொடர்பான மசோதாக்களை ஆண்டு இறுதிக்குள் நிறைவேற்ற காலக்கெடுவை நிர்ணயிக்குமாறும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை டிஏபி கட்சி வலியுறுத்தியுள்ளது. முக்கியமான நிறுவன மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களுக்காக தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்கும் ஆணையின் பேரிலேயே தங்கள் கட்சி அரசாங்க பதவிகளில் நீடிக்க முடிவு செய்துள்ளதாக டிஏபி தலைவர் கோவிந்த் சிங் டேயோ தெரிவித்துள்ளார். தலைமை வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் மசோதாவை தவிர பிரதமர் பதவிக்கு 2 முறை மட்டுமே பதவி வகிக்க முடியும் என்ற வரம்பு, அமைதியான முறையில் கூடும் சட்டம் மற்றும் சர்ச்சைக்குரிய பாதுகாப்பு குற்றங்கள் சிறப்பு நடவடிக்கைகள் சட்டமான சொஸ்மா ஆகியவற்றில் திருத்தங்கள் செய்வது போன்ற பிற முக்கிய சீர்திருத்தங்களையும் டிஏபி கட்சி நிறைவேற்ற விரும்புகிறது என்று அவர் குறிப்பிட்டார். அமைதியான கூட்ட சட்ட திருத்தங்களும் இதேபோல் பல மாதங்களாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன. அவற்றை நாம் மேலும் தாமதமின்றி இறுதி செய்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த சீர்திருத்தங்களை செயல்படுத்த பிரதமர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடிப்படை நிறுவன சீர்திருத்தங்களுக்கு தெளிவான உறுதியான காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று கோவிந்த் சிங் டேயோ தெரிவித்தார். தபுங் ஹாஜி மீதான வகைப்படுத்தப்படாத அரசு விசாரணை ஆணையத்தின் அறிக்கை குறித்து விவாதிக்க சிறப்பு மக்களவை கூட்டத்தை அரசாங்கம் விரைவாக நடத்தியதாக கோவிந்த் தெரிவித்தார். முக்கியமான சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதில் அன்வாரின் நிர்வாகமும் இதே போன்ற அவசரத்தை காட்ட வேண்டும் என்றும் அடுத்த மக்களவை கூட்டத்திற்கு அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை கூடுதல் அமர்வு நாட்களை ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைத்தார். இந்த சீர்திருத்தங்கள் மேலும் தாமதமின்றி நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்வதில் டிஏபி முழுமையாக உறுதியாக உள்ளது என்று அவர் கூறினார். இவ்வாண்டு இறுதிக்குள் இந்த மசோதாக்களை நிறைவேற்றுவதை நோக்கி நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று இலக்கவியல் துறை அமைச்சருமான அவர் தெரிவித்தார். மத்திய அரசிலிருந்து டிஏபி வெளியேறாமல் தற்போதைய நாடாளுமன்ற பதவிக்காலம் முடியும் வரை அரசாங்கத்தில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று நாடு முழுவதிலும் இருந்து வந்த கட்சி பிரதிநிதிகள் பெரும்பான்மையாக வலியுறுத்தியுள்ளனர். டிஏபி பொதுச் செயலாளர் அந்தோனிலோ முன்வைத்த தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்தில் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் சீர்திருத்தங்களின் மெதுவான முன்னேற்றம் குறித்து அதிருப்தி இருந்தாலும் அரசில் இருந்து வெளியேறுவது நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்று பிரதிநிதிகள் தெரிவித்தனர். பேரா டிஏபி பிரதிநிதி யங் தியன் யோங் டிஏபி அரசை விட்டு வெளியேறினால் அதனால் பயனடைவது பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியாகத்தான் இருக்கும் என்று தெரிவித்தார். ஸ்லாங்கூர் பிரதிநிதி ஷாகிர் அமீர் முகைதீன் புத்ராஜியாவை கைப்பற்ற டிஏபி நீண்ட போராட்டத்தை சந்தித்துள்ளதால் தற்போது அரசில் இருந்து வெளியேறக்கூடாது என்று சுட்டிக்காட்டினார். சரவா டிஏபி பிரதிநிதி சூ தியேன்றன் இப்போது அரசிலிருந்து வெளியேறுவது அரசியல் தற்கொலைக்கு சமம் என்று வர்ணித்தார். மேலும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நிதியமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சமமான நிதி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் தேச துரோக சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையில் பொதுமக்களிடையே அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி அதிகரித்து வருவதை டிஏபி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சில பிரதிநிதிகள் தெரிவித்தனர். குறிப்பாக அசாம்பாக்கி பங்குகள் விவகாரம், அம்னோ தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி தொடர்பான ஏயாசான் அகால்பூடி வழக்கு மற்றும் கார்ப்பரேட் மாஃபியா என கூறப்படும் விவகாரங்கள் குறித்து மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். எனவே அரசாங்கத்தில் தொடர்ந்து நீடிக்கும் முடிவு மேலும் சீர்திருத்தங்களை வலியுறுத்தும் கடுமையான நடவடிக்கைகளுடன் இணைந்திருக்க வேண்டும் என டிஏபி பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஒற்றுமை அரசாங்கத்தில் டிஏபி கட்சியின் நிலைப்பாடு தொடர்பாக அக்கட்சி எடுத்துள்ள முடிவை பர்சாமா கட்சியின் நிறுவனர் டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி மதிக்க வேண்டும் என்று டிஏபி கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் சவுகோன்டியோ வலியுறுத்தியுள்ளார். இதற்கு முன்னதாக ரவிசி வெளியிட்ட கருத்தில் டிஏபி தற்போது அதிகாரத்தை அனுபவித்து வருவதால் ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து அக்கட்சி வெளியேற வாய்ப்பில்லை என்று தெரிவித்திருந்தார். மேலும் மத்திய அரசில் அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்கள் முதல் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் வரை டிஏபிக்கு கணிசமான பிரதிநிதித்துவம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் ரவிசியின் கருத்து குறித்து பதிலளித்த சவுகோன்டியோ டிஏபி மற்றும் அதன் பிரதிநிதிகள் எடுத்துள்ள முடிவை ரவிசி மதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நேற்று இரவு ஜலான் கிரிஞ்சியில் உள்ள கேஎல் கேட்வே மாலில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு BMW கார் முற்றிலுமாக எரிந்து நாசமானது. அதே சமயம் ஒரு புரோடுவா அக்ஸியா கார் 30 விழுக்காடு சேதமடைந்தது.
கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறைக்கு இரவு 9:53 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததைத் தொடர்ந்து பந்தாய் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து 6 வீரர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீ விபத்தில் 2 வாகனங்கள் சிக்கியிருந்ததை கண்டதாக செயல்பாட்டு கட்டளை அதிகாரி முக்தார் ரம்லி தெரிவித்தார். முதல் வாகனமான BMW 100 விழுக்காடு சேதமடைந்தது. இரண்டாவது வாகனமான புரோட்வா அக்ஸியா 30 விழுக்காடு சேதமடைந்தது என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு முற்றிலுமாக அணைக்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது. பத்து பகாட் பாரிட் ராஜா சுங்கை தஞ்சோங் செம்ப்ராங் பகுதியில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வலையில் சுற்றப்பட்டு மிதந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட தொழிலதிபர் ஒருவரை கொலை செய்ததாக 4 பேர் மீது இன்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் லாரி ஓட்டுநர் 40 வயது யோகேஸ்வரன் சுப்பிரமணியம், லாரி உதவியாளர்களான 26 வயது லிம் யோங் மிங், 32 வயது அச்சுதன் நாகராஜன் மற்றும் பழைய கார் விற்பனையாளரான 33 வயது ஹவ் ஹான் ஓய் ஆகியோர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஜிஸ்ட்ரேட் முசிகாம் சுகர்னோ முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அந்த 4வரும் தலையசைத்தனர். கொலை வழக்குகள் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. ஜூலை 29ஆம் தேதி பிற்பகல் 2:35 மணிக்கும் ஆகஸ்ட் 3 அன்று பிற்பகல் 12:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஜொகூர் பாரு தமான் சி ஸ்கூடாய் ஜலான் ஏமாஸ் புத்தி பகுதியில் உள்ள ஒரு உணவகத்திற்கும் சுங்கை தஞ்சோங் செம்ப்ராங்கிற்கும் இடையே 39 வயதான லோ காய் சியான் என்பவரை கொலை செய்ததாக அந்த 4 மீது கூட்டாக குற்றம் சாட்டப்பட்டது. அவர்கள் மீது தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் பிரிவு 34 சேர்த்து குற்றம் சாட்டப்பட்டது. இந்த பிரிவின்படி குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும், மரண தண்டனை விதிக்கப்படாவிட்டால் குறைந்தது 12 பிறம்பிடிகளும் விதிக்கப்படும். செராஸ் அலாம் டமாயில் நேற்று 2 மாடி அடுக்கு வீட்டின் முகப்பில் சார்ஜ் செய்யப்பட்டு கொண்டிருந்த ஒரு மின்சார வாகனத்தால் தீப்பொறி ஏற்பட்டு அந்த வீடு முற்றிலுமாக அழிந்ததாக நம்பப்படுகிறது. ஜலான் முர்னி பத்தில் உள்ள சுராவ் அட் தக்வா அருகே ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து அதிகாலை 5:03 மணிக்கு தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. சுமார் 20 அடிக்கு 60 அடி அளவுள்ள அந்த 2 மாடி அடுக்கு வீடு தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தபோது தீ பிழம்புகளால் சூழப்பட்டிருந்ததை கண்டதாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு உதவி இயக்குனர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். அந்த வீடு முற்றிலுமாக அழிந்து விட்டது என்றும் வீட்டின் முகப்பில் சார்ஜ் செய்யப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு மின்சார வாகனத்தால் தீ ஏற்பட்டதாக நம்பப்படுவதாகவும் அவர் கூறினார். வீட்டின் கூரையிலிருந்து தீ பிழம்புகளும் அடர்த்தியான ஆரஞ்சு நிற புகையும் வெளியேறுவதை சம்பவ இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் காட்டின. இந்த விபத்தில் எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மீட்பு பணி காலை 6:41 மணிக்கு முடிவடைந்தது. நாடெங்கும் தன் வசிய குரலால் ரசிகர்களை தன் வசமாக்கி வைத்திருந்த மாபெரும் கலைஞர் ரகுராமன் அவர்களுக்கான 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நேற்று பிரிக்ஃபீல்ட்ஸ் பார்வையற்றோர் சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. இயல் இசை நாடக மன்றத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இசைத்தென்றல் ரகுராமனின் நினைவலைகளை மிக நேர்த்தியாக காணொளிகளாய் உருவாக்கி அனைவரையும் உருக செய்தனர் ஏற்பாட்டு குழுவினர். இந்நிகழ்ச்சிக்கு இசைத்தென்றல் ரகுராமனின் பாசத்திற்குரிய அபிமானி அரப்பணி வேந்தர் ஓம்ஸ்பா தியாகராஜன் தலைமையேற்றார். இசைத்தென்றல் ரகுராமன் பற்றிய பல நினைவலைகளை அவர் பகிர்ந்து கொண்டார். மேலும் ரகுராமனின் சகோதரரும் எவரெஸ்ட் சிகரம் ஏறி சாதனை படைத்தவருமான மோகனதாஸ் உட்பட பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு ரகுராமன் குறித்த தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இசைத்தென்றல் ரகுராமன் அவர்களின் புகைப்படத்திற்கு அனைவரும் புஷ்பாஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சி நெறியாளராக இயல் இசை நாடக மன்றத்தின் இளவரசு நெடுமாறன் அவ்வப்போது ரகுராமன் பற்றிய சுவாரஸ்ய குறிப்புகளை தந்தது வித்தியாசமாக அமைந்ததோடு மனதை நெகிழ செய்தது. வந்திருந்தவர்கள் அனைவருமே ரகுராமனின் ஆத்மார்த்த ரசிகர்கள் என்பதால் நினைவேந்தல் நிகழ்வின் உன்னதம் உணர்ந்து தங்கள் பங்களிப்பிற்கு கண்ணியம் சேர்த்தனர். பார்வையற்றோரும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியது உருக்கமாய் இருந்தது. சிற்றுண்டியோடு தொடங்கிய நிகழ்வு ரகுராமன் குறித்த நினைவுகளால் மனதை நிறைத்து அந்த மனிதரின் மகத்துவத்தை உணரச் செய்தது.
பார்வையற்றவர் என்ற போதிலும் தன் உச்சரிப்பில் சொற்களுக்கு உயிரூட்டி இசையூட்டி அழகு காட்டிய அந்த இசைமகன் தமிழ் மட்டும் அல்லாது மலாய், சீனம், ஆங்கில மொழிகளிலும் தன் இசை நுட்பத்தை புகுத்தி பல்லின மக்களையும் தன் பாட்டு பாதைக்குள் பயணிக்க வைத்தவர். தன் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கும் இசைக்கும் முழுமையாக அர்ப்பணித்து மறைந்த அந்த மாபெரும் கலைஞருக்கு இயல் இசை நாடக மன்றத்தின் இந்த அன்பாஞ்சலிகள் அன்பின் சங்கமத்தில் நிறைவாய் அமைந்தது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரை இசை கண்ட இலக்கியம் 2026 போட்டியின் மாபெரும் இறுதி சுற்று வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பட்டாலிங் ஜெயா சிவிக் பல்நோக்கு அரங்கில் நண்பகல் 1 மணி முதல் இரவு 7 மணி வரை மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. 18 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் 26 வயதுக்கு மேலானவர்கள் என இரு பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. திரையிசையில் விரவி கிடக்கும் இலக்கியத்தை நயம்பட உரைக்கும் வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு 5000 ரிங்கிட், இரண்டாவது பரிசு 3000 ரிங்கிட், மூன்றாவது பரிசு 1500 ரிங்கிட், மேலும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு நாட்டில் தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வரும் பெருந்தகை ஒருவருக்கு சிறப்பு விருதும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. திரையிசை இலக்கியம் பருக, அனைவரும் திரண்டு வருக. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.